நள்ளிரவு மணியோசை. இருள் கவிந்த அந்த பழைய பங்களாவின் நீண்ட தாழ்வாரத்தில் தாழகதி தப்பாத ஒரு சத்தம் கேட்டது. டொக் டொக் டொக். அது ஒரு மரக்கட்டையின் சத்தம் போலிருந்தது. ரகுநாதன் படுக்கையில் எழுந்து அமர்ந்தான். அவனது நெற்றியில் வியர்வை அரும்பியது. அந்த அறையில் ஏசி ஓடிக்கொண்டிருந்தும் அவனுக்குள் ஒருவித வெப்பம் ஊடுருவியது. ஜன்னலுக்கு வெளியே இருந்த அரச மரம் காற்றில் பேயாய் அசைந்து சலசலத்தது. மெல்ல எழுந்து கதவருகே சென்றான். கதவின் இடுக்கில் தெரிந்த அந்த நீண்ட தாழ்வாரத்தில் ஒரு மங்கலான வெளிச்சம் நகர்ந்து கொண்டிருந்தது. அவன் உற்றுப் பார்த்தான். அங்கே யாருமில்லை. ஆனால் ஒரு பழைய காலத்து பந்தம் எரிவது போன்ற வாசனை காற்றை நிறைத்தது. திடீரென்று காதுகளை துளைக்கும் வகையில் ஒரு கொலுசு சத்தம் கேட்டது. ஜல் ஜல். அது ரகுநாதனின் அறைக்கதவின் பின்னால் நின்றது. அவனது இதயம் படபடவென அடித்துக் கொண்டது. கைப்பிடியை திருப்பலாமா வேண்டாமா என்று அவன் யோசிப்பதற்குள் கதவு மெல்ல தானாக திறந்தது. வெளியே தெரிந்த உருவத்தை பார்த்த ரகுநாதனின் குரல் வளை அப்படியே ஒடுங்கிப் போனது. அங்கே நின்றிருந்தது ஒரு பெண் உருவம். ஆனால் அதன் பாதங்கள் தரையில் படவில்லை. காற்றில் மிதந்தபடி அந்த உருவம் தன் முகத்தை தூக்கியது. வெள்ளை விழிகள் மட்டுமே கொண்ட அந்த முகம் ரகுநாதனை பார்த்து ஒரு மெல்லிய சிரிப்பை உதிர்த்தது. அந்த சிரிப்பு ஒரு மனிதனுடையது அல்ல. அது ஒரு மரண ஓலம் போலிருந்தது.